இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் பாக்கியம் நிறைந்த இறுதி 10 இரவுகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கிருபையால் ரமதானுடைய இறுதி 10 இரவில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இறுதி 10 நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமதானுடைய ஆரம்ப 20 நாட்கள் 20க்கு மேல் நோன்புகள் அல்ஹம்துலில்லாஹ் நாம் வைத்துக்கொண்டு அல்லாஹ் பாக்கியம் நிறைந்த லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய அந்த 10 இரவு கடைசி 10 நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற அத்துணை அமல்களும் இரவில் முழித்து கொண்டு குர்ஆனை படித்து கொண்டு திக்ருகளில் ஈடுபட்டு கொண்டு சதகாக்களையும் துஆக்களையும் தௌபா இஸ்திக்ஃபாரை செய்து கொண்டு இன்னும் நம்மளால் முடிந்த அளவுக்கு சிறிய சிறிய இபாதத்துகள் தொழுகை இந்த மாதிரி மற்ற விஷயங்களில் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய ஈடுபாடுகள் இபாதத்தில் அதிகமாக இருக்கிறது. இந்த பாக்கியம் நிறைந்த இந்த இறுதி 10 நாட்களுடைய தலைப்பு ஆரம்பத்தில் இருக்க வேண்டியதுதான், சில காரணங்களால் மாற்றப்பட்டது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நமக்கு நேரம் இருக்கிறது. 25 24 நோன்பு கடந்த பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நமக்கு 2-3 லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? குர்ஆன் இறங்கிய அந்த லைலத்துல் கத்ர், அந்த பாக்கியமான அந்த 10 இரவுகளில், அந்த 10 இரவுகளில் ஏதாவது ஒரு இரவை, ஒரு ஒற்றைப்படை இரவில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். முதலில் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாக்கியம் நிறைந்த இந்த 10 நாட்களுடைய சிறப்பு எதற்கு? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான், இந்த 10 இரவில் தான் குர்ஆன் இறங்கியது. 10 இரவில் ஏதாவது ஒரு இரவில் தான் குர்ஆன் இறங்கியது. ஆனால் இந்த விஷயம் பல முஸ்லிம்களுக்கே தெரியாது. பல முஸ்லிம்களுக்கு, இளைஞர்களுக்கு, பல நண்பர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. என்ன விஷயம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய இந்த இரவில் எதற்கு சிறப்பு வைத்திருக்கிறார்? இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த கடைசி 10 இரவில், கடைசி 10 நாட்களில் எதற்கு சிறப்பு? என்றும் பல இளைஞர்களிடம் நீங்களே கேட்டு பாருங்கள், இந்த லைலத்துல் கத்ரில் என்ன நடக்கிறது, எதற்காக இதற்கு சிறப்பு என்று நீங்களே கேட்டு பாருங்கள். ஒரு 10ல் ஒரு 5 அல்லது 6 பேர் தான் இதற்கான சரியான பதில் சொல்லுவார்கள். பாதிக்கு மேல் இது ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது அப்படிதானே தெரியுமே தவிர, இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த கடைசி 10 இரவில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று பல பேருக்கு தெரியாது. குர்ஆன் இதுக்கு பதில் சொல்கிறது. சூரத்து துகான் 44வது அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஹாமீம், அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேதமாகும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த முபாரக்கான லைல், இந்த கண்ணியமிக்க இரவில் தான் இன்னா அன்ஸல்னாஹு, இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? நாங்கள் தான் இந்த திருக்குர்ஆனை இறக்கினோம் என்று சொல்லாமல், நிச்சயமாக இன்னா அன்ஸல்னாஹு, இன்னா என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு விஷயத்தில் உறுதிப்படுத்துவதற்காக, அந்த அர்த்தத்தில் அழுத்தம் கொடுப்பதற்காக தான் அந்த ஒரு வார்த்தை இன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அரபி தெரிந்தவர்கள் அல்லது அரபி புரியக்கூடியவர்களுக்கு இந்த வார்த்தையுடைய மகிமை தெரியும். சாதாரணமாக அன்ஸல்னாஹு, நாங்கள் இறக்கினோம் என்ற வார்த்தை போதுமானதுதான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹுடைய வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. சூரத்துல் நிசா, சூரத்துல் பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட பேச்சில் மிக உண்மையானவர்கள் வேற யாராக இருக்க முடியும்? அப்ப பல வசனங்கள் அல்லாஹுடைய பேச்சு உண்மையானது, சத்தியமானது, அதை மாற்ற முடியாதது, இதெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப ஏன் அல்லாஹ் இன்னா, நிச்சயமாக நாங்கள் தான் இறக்கினோம் இந்த திருக்குர்ஆனை, நிச்சயமாக என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு அல்லாஹுக்கு என்ன காரணம்? ஏன் அல்லாஹ் நிச்சயமாக என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் அரபியில், இன்னா என்ற வார்த்தையை? அந்த வார்த்தை அல்லாஹுக்கு தேவைப்படாது. ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்னா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இதே சம்பந்தமாக நீங்கள் குர்ஆனிலே பல வசனங்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான் என்று சொன்னால் அது உண்மையானது, சத்தியமானது, அதற்கு முக்கியமானது. அதற்காக தான் திருக்குர்ஆனில் பல அத்தியாயங்களுடைய பெயர்கள், பல சூறாக்கள், பல வசனங்கள் இதெல்லாம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வார்த்தை சொன்னாலே அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்றுதான் அர்த்தம்.
ஆனாலும் அல்லாஹ் பல இடங்களில் சத்தியமிட்டு சொல்லுவான். ஒத்தூர், அந்த மலையின் மீது சத்தியமாக, ஒத்தீன், அந்த அத்திப்பழ மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன். இப்ப இந்த மாதிரி பல விஷயங்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கின்றான். வத்துஹா, அந்த அதிகாலை நேரத்தில், அந்த காலை நேரத்தில், அதன் மீது சத்தியமாக. இப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகின்றான் பாருங்க. வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா. அப்ப சத்தியமிட்டு சொல்ல விஷயங்களுக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதற்காக தான் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். அதே நிலைமைதான் அல்லாஹ் ஒரு விஷயத்தில் உறுதிப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக என்று சொன்னால் அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக அல்லாஹ் அந்த வார்த்தையில் இன்னா என்ற வார்த்தை பயன்படுத்துவான். பாருங்கள், இதே வார்த்தை குர்ஆன் சம்பந்தமாக இன்னா என்ற வார்த்தையோடு பல வசனங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். சூரத்துல் ஹஜ்ர் 14வது 15வது அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இன்னா அன்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்கள் தான் இந்த திருக்குர்ஆனை இறக்கினோம். அன்ஸல்னா ذிக்ர, ஆனா அதற்கு முன்னாடி என்ன வசனம் வருகிறது? இன்னா, நிச்சயமாக நாங்கள் தான் இந்த திக்ரை இறக்கினோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இதற்கு நாங்களே பாதுகாவலர். இதே போன்று சூரத்துல் கத்ருடைய வசனத்தில் நாங்கள் படித்திருப்போம். இன்னா அன்ஸல்னாஹு, என்ன வார்த்தை? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக நாங்கள் தான் இந்த லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய மிக புண்ணியமிக்க, பாக்கியம் நிறைந்த, கண்ணியமிக்க இந்த இரவில் தான் இந்த திருக்குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். அன்ஸல்னாஹு, நாங்கள் இறக்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். இப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த விஷயங்கள் இன்னா என்ற வார்த்தையை நமக்கு என்ன புரிய வைக்கின்றது என்று சொன்னால், அந்த இரவுக்கு அல்லாஹ் சிறப்பு சொல்வதற்காக தான் நிச்சயம் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அந்த அல்லாஹ் வார்த்தை பயன்படுத்த பிறகு என்ன சொல்லுகின்றான்? இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தின் முபாரக்கா, முபாரக்கான இரவில் தான், கண்ணியமிக்க இரவில் தான் இந்த திருக்குர்ஆன் இறக்கினோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன். அல்லாஹ் அது மட்டும் சொல்லாமல், நிச்சயமாக நாங்கள் பயமுறுத்தக்கூடியவர்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக இருக்கின்றோம். எந்த விஷயத்தில்? குர்ஆனுடைய விஷயத்தில், சொர்க்கம் நரகம் விஷயத்தில், அல்லாஹுடைய இந்த நாளை மறுமை நாள் வருகின்ற அந்த விஷயத்தில், அல்லாஹுடைய இந்த தௌஹீத் விஷயத்தில், இது எல்லா விஷயத்திலும் நாங்கள் பயமுற்றக்கூடியவர்களாக, அதை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக. ஃபீஹா, அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? யுஃப்ரகு, அது பிரித்துவிடும். எதை? குல்லு அம்ரின் ஹக்கீம், இதெல்லாம் தெளிவாக விதிக்கப்பட்டதோ, எதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டதோ, எழுதப்பட்டதோ, அந்த விஷயமெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடியவராக, அந்த விஷயமெல்லாம் அந்த இரவில் பிரித்து எழுதப்படும். அதனால் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு அடியான் பிற்காலத்தில் ஒரு 40 வயதில் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும், அல்லது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வரும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அவனுக்கு நிகழும் என்று சொன்னால், இந்த ரமதானுடைய மாதத்தில் அவன் பிரார்த்தனை செய்து, அவனை இபாதத் செய்து அல்லாஹ் அவனை பொருந்திக் கொண்டான் என்று சொன்னால், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அந்த அல்லாஹ் எழுதப்பட்ட அந்த விஷயம் அந்த நேரத்தில், அந்த இரவில் அல்லாஹ் மாற்றி விடுவான் என்று சொன்னால், விதி 2 விஷயமானது, 2 விதமானது. முதல் இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது அத்தக்தீருல் முஸ்பத், மாற்ற முடியாத நிலையான ஒரு தக்தீர், நிலையான ஒரு நம்மளுடைய விதி, இது மாற்ற முடியாது. இப்ப மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிர்ணயிக்க நேரத்தில் தான் வரும். நாங்க துவா செஞ்சு நாளைக்கு தான் மறுமை நாள் வரும் என்று சொன்னால், அந்த துவாவின் மூலமாக அந்த விதி மாற்றப்படுமா? கண்டிப்பாக மாற்ற முடியாது. அல்லது நம்மளுடைய பெற்றோர்கள் துவா செஞ்சு, என்னுடைய பெற்றோர் வேற பெற்றோராக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை வேற பிள்ளையாக இருக்க வேண்டும், இதெல்லாம் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் அத்தக்தீருல் முஅல்லக், இந்த தக்தீர் என்ன? இது முஅல்லக் என்று சொன்னால் தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை சொல்லுவாங்க. இந்த பொருள், இந்த விதி தொங்கப்பட்டிருக்கிறது. துஆ செய்தால் கொடுக்கப்படும், துஆ செய்தால் மாற்றப்படும், செய்யவில்லை என்று சொன்னால் அது அப்படியே தான் இருக்கும். அல்லாஹ் தக்தீருல் முஅல்லக் சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? துஆ செய்தால் அந்த விதி மாற்றப்படும், துஆ செய்யாவிட்டால் அந்த விதி அப்படியே இருக்கும். 40 வயதில் வரக்கூடிய அந்த கஷ்டம் அந்த நேரத்தில் தான் வரும்.
துஆ செய்தால், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டால், இபாதத்தில் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டால், அல்லாஹ்விடம் நாங்கள் திருப்தி அடைந்து விட்டால், அல்லாஹ் நம்மை திருப்தி அடைந்து விட்டால், நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவில் செய்கின்ற அந்த இபாதத்தின் மூலமாக, அந்த துஆவின் காரணமாக நாளை மறுமையில் அல்லது அந்த 40 வயதில் வரக்கூடிய அந்த ஆபத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி விடுவார். அப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த லைலத்துல் கத்ரின் மூலமாக நடக்கிறது. அந்த வசனம் நமக்கு அப்படி சொல்லுகிறது தெளிவாக. இன்னும் நாங்கள் தெளிவாக, இன்னும் ஆழமான அர்த்தத்தில் உள்ளார போகும் அப்படின்னு சொன்னா, இந்த திருக்குர்ஆனுடைய சூரத்துல் கத்ருடைய அத்தியாயத்தை பாருங்கள். இப்ப சொல்லப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தியாயத்துக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அத்தியாயத்துக்கு எது வேணாலும் பெயர் வைக்கலாம். ஆனால் ஒரு அத்தியாயத்துக்கு பெயர் சூரத்துல் இப்போ உதாரணத்துக்கு சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயம் இருக்கிறது. அந்த சூரத்துல் பக்ராவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்ரா என்ற ஏன் அல்லாஹ் பக்ரா என்று பெயர் வைத்திருக்கிறான்? ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு தனி சிறப்பு கொடுப்பதற்காக தான். அந்த பக்ராவுக்கு ஒரு தனி சிறப்பு கொடுப்பதற்கு. சூரத்துன் நிசா இருக்குது. ஏன் அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரிஜால் வைக்கல? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களுக்கு அந்த தனி சிறப்பு கொடுப்பதற்காக அந்த வசனம் அது. அந்த அத்தியாயத்து அந்த அந்த நிசாவுக்கு ஒரு சிறப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய குடும்பத்திற்கு ஒரு சிறப்பு கொடுப்பதற்காக உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெயர் குரைஷ். சரியா? அதே போன்று மனிதர்களுக்கு ஒரு சிறப்பு கொடுப்பதற்காக சூரத்துன் நாஸ். சில நபிமார்களுக்கு தனி சிறப்பு கொடுப்பதற்காக சூரத்துல் முஹம்மத், சூரத்துல் இப்ராஹிம். இப்ப இந்த மாதிரி எந்தெந்த அத்தியாயங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயர் கொடுத்திருக்கிறானோ, அல்லாஹ்வின் தூதர் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த இந்த அத்தியாயத்தோட பெயர் இதை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப இதுக்கு தனி சிறப்பு இருப்பதற்காக தான் அந்த அத்தியாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெயரை வைத்திருக்கிறார். அப்ப அந்த அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தால் எல்லா அத்தியாயங்களுக்கும் அந்த தனி சிறப்பு கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எத்தனையோ படைப்பினங்கள் இருக்கிறது. ஆனால் அத்துணை படைப்பினங்களில் கோடிக்கணக்கான படைப்பினங்கள் இருந்தும் சில படைப்பினங்களுக்கு தான் அல்லாஹ் பெயர் எடுத்து அதை சத்தியமிட்டு அதுக்கு அத்தியாயத்தோட பெயர் வைத்து அதை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயம், ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு வாசகம் என்ன என்று சொன்னால் லைலத்துல் கத்ர். கத்ர் என்றால் என்ன? முதல் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை நாங்கள் அடிக்கடி கேட்கின்றோம். கத்ர் என்றால் என்ன? அதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. கத்ர் என்று சொன்னால் கணக்கிடுவது என்று கூட வார்த்தை வரும். லைலத்துல் கத்ர் அந்த இரவில் மனிதர்களுடைய அமல்களையும் கணக்கிட்டு அவர்களுடைய விதிகளையும் கணக்கிட்டு எழுதக்கூடிய ஒரு இரவு. அதனால்தான் சூரத்துல் கத்ர் என்று ஒரு அத்தியாயமே இருக்கிறது. 97வது அத்தியாயம் சூரத்துல் கத்ர். இன்னா வார்த்தை நீங்கள் மறுபடியும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னா அன்சல்நாஹு, நிச்சயமாக நாங்கள் தான் இந்த திருக்குர்ஆனை இறக்கினோம். இந்த திருக்குர்ஆனை இறக்கினோம். இன்னா அன்சல்னா, மறுபடியும் நிச்சயமாக என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். ஏன்? இதை படிக்கக்கூடிய மக்களுக்கு, மனிதனுக்கு எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப முதல் வசனம் லா ரைவ ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்று அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான் இந்த திருக்குர்ஆனில். அப்ப மறுபடியும் அடிக்கடி இன்னா இன்னல்லாஹ, இன்ன என்ற வார்த்தையை நிச்சயமாக, இங்கிலீஷ்ல ஷியர்லி, இண்டீட் இந்த வார்த்தை சொல்லுவோமே, அல்லது தமிழ்ல நிச்சயமாக, கண்டிப்பாக இந்த வார்த்தை சொல்லுவோமே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபியில் குர்ஆனில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இன்னா. இன்ன இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்கள் இந்த திருக்குர்ஆனை லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய அந்த இரவில் தான். லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் அந்த புனிதமிக்க அந்த இரவில் தான் இந்த திருக்குர்ஆனை இறக்கினோம். புனிதமிக்க, கண்ணியமிக்க, பாக்கியம் நிறைந்த இந்த இரவில் தான் இந்த திருக்குர்ஆனை இறக்கினோம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு பேசக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் பாருங்க. ஒமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், உங்களுக்கு என்ன தெரியும் இந்த லைலத்துல் கத்ரை பற்றி? இதை பற்றி உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது? லைலத்துல் கத்ரி, இது இந்த பாக்கியம் நிறைந்த இந்த இரவு எப்படிப்பட்டது என்று தெரியுமா? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது.
1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் கணக்கிட்டு போட்டு பாருங்கள், பார்ப்போம். கிட்டத்தட்ட 83 வருடங்களுக்கு மேலாக அந்த 1000 மாதங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. 1000 மாதங்கள் 83 வருடங்கள். அந்த 83 வருடங்களுடைய நன்மைகள், அதனுடைய சிறப்புகள் ஒரு இரவு, ஒரு நாளிலும் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு 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 இரவு தான். இஷாவிலிருந்து அந்த ஃபஜ்ர் தொழுகை வரை, எதுவரை? ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர் தனஸ்ஸலுல் மலாயிகா. அதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த வசனத்தில், இந்த அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய சிறப்பு, இந்த லைலத்துல் கத்ருக்கு, அந்த புனிதமிக்க அந்த இரவுக்கு, இந்த வாக்கியம் நிறைந்த இந்த இரவுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து, எப்போதும் மலக்குமார்கள் இறங்குவார்கள் இந்த வானத்தை, இந்த வானத்திலிருந்து பூமிக்கு. ஆனால் அன்னைக்கு நிறைய வானவர்கள் வானத்திலிருந்து இந்த பூமியில் இறங்குவார்கள். மனிதர்களுடைய அமலை பார்த்து விட்டு, கணக்கிட்டு, எழுதிட்டு, அவர்களுடைய விதிகளை மாற்றிவிட்டு அல்லாஹ்விடம் போய் ஒப்படைப்பார்கள். வெறும் வானவர்கள் வரமாட்டார்கள். இந்த வானவர்களோடு இந்த வானவர்களுடைய தலைவர் இருக்கிறார் பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு. ரூஹ் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரூஹா? அல்லாஹ் பாக்கியமாக அவர்களுக்கு பெயர் கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் ரூஹுல் அமீன். அந்த ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு வருவார்கள். இது சாதாரணமாக நாங்கள் நினைக்கலாம், எல்லா மலக்குமார்களும் வருவது போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார் என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. இதற்கு ஒரு தனி சிறப்பு என்ன என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேலை ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா நபிமார்களுக்கும் அதனுடைய செய்தியை, இறைவனிடத்திலிருந்து இறை செய்தியை கொண்டு வந்து அந்த இறை தூதர்களுக்கு சொல்லுவார்கள். அதுதான் இறை தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பு வேலை. ரசூலுல்லாஹ் அவர்கள் மரணித்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வரக்கூடிய நோக்கம், காரணமே கிடையாது. ஆனால் இந்த லைலத்துல் கத்ர் முதலில் ரசூலுல்லாஹை சந்தித்து அவர்கள் குர்ஆன் கொடுப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களே, அதே போன்று வருடம் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் வருவார்கள். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சிறப்பு பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வரக்கூடிய காரணமே கிடையாது. ஏன்னா ஒரு நபியும் இருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் வரப்போறது கிடையாது. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு காரணம். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலில் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக சந்தித்தார்களோ அதே குர்ஆனுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அனுமதியை கொண்டு இந்த பூமியில் அந்த குர்ஆனுக்காக இறங்குவார்கள். சுப்ஹானல்லாஹ். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். வானவர்களுடைய தலைவர், அல்லாஹ்வின் தூதருக்காக வந்த வானவர், இறை தூதர், வானவர்களுடைய மிகவும் சிறப்பான, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தனி சிறப்பு கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு வானவர். அவர்களுக்கு 600 ரக்கைகள் இருந்தது என்று ஹதீஸிலே நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் மூலமாக பார்க்கின்றோம், கேட்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வானவர் தூதர் நமக்காக இந்த உலகத்தில் குர்ஆனுக்காக, இந்த பாக்கியம் நிறைந்த இந்த இரவுக்காக வருகிறார்கள். எதற்காக அவர்கள் இந்த உலகத்தில் வரக்கூடிய காரணம்? இந்த குர்ஆன் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் இறங்கியது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம். அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் வருவார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட இஷ்டம் கிடையாது. அவர்கள் அல்லாஹுக்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. அல்லாஹுக்கு முரணான செய்யக்கூடிய அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தனிச்சையான ஒரு உணர்வு, அல்லது அல்லாஹுக்கு முரணான செய்யக்கூடிய, அல்லாஹுக்கு மாறி செய்கின்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹுடைய அனுமதியை கொண்டுதான் அவர்கள் இந்த உலகத்தில் வருவார்கள். அதுவும் எதுவரை இருப்பார்கள்? ஃபீஹா தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய நேரம் உதிக்கும் வரை அவர்கள் இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருப்பார்கள், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில். இப்ப அந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பார்த்து விட்டோம். 1000 மாதங்களை விட சிறந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பல மலக்குமார்கள் வருகிறார்கள். இந்த அந்த அந்த ஒரு இரவில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் எவ்வளவு பாக்கியம் நிறைந்தது என்று தெரியுமா?
நாங்கள் அந்த ஒரு இரவில் 2 ரக்காத் தொழுது விட்டோம் என்று சொன்னால் 83 வருடங்கள் நாங்கள் தொழுததற்கு நன்மைகள் நமக்கு அந்த இரவில் கிடைக்கும். அந்த லைலத்துல் கத்ரில் 1 ரூபாவை நாங்கள் சதக்கா செய்தால் 83 வருடங்கள் தினமும் 1 ரூபாவை நாங்கள் சதக்கா செய்தக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். சுபஹான் அல்லாஹ், எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது பாருங்கள். ஒரு வருடத்தில் 360 நாட்கள், ஒரு வருடத்தில் ஹிஜ்ரி கணக்கடிப்படையில் பார்த்தால் 360 நாட்கள். இது அப்படியே 83 வருடங்களுக்கு சமமாக ஆக்கி பாருங்கள். அல்லாஹு அக்பர், எவ்வளவு எண்ணிக்கை, அவ்வளவு நன்மைகள் செய்கின்ற நன்மை ஒரு இரவில் நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த ஒரு இரவில் அல்லாஹ்வை துதி செய்து தஸ்பீஹ் செய்து சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஒரு வாரத்தை திக்ரில் நாங்கள் ஈடுபட்டோம் என்று சொன்னால் 83 வருடங்கள் நாங்கள் அல்லாஹுக்கு திக்ரு செய்தக்கூடிய நன்மைகள் அந்த ஒரு இரவில் கிடைக்கும். அந்த ஒரு இரவில் நாங்கள் அல்லாஹுக்காக தௌபா இஸ்திக்ஃபாரில் ஈடுபட்டோம் என்று சொன்னால், அல்லாஹுக்காக நாங்கள் தௌபாவை செய்தோம் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால், அல்லாஹுக்காக நாங்கள் நம்மளுடைய பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்காக நாங்கள் அல்லாஹ்விடம் வந்தோம் என்று சொன்னால் 83 வருடங்கள் நாங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டதற்கு சமமாக இருக்கும். இந்த ஒரு இரவில் லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய அந்த ஒரு இரவில் நாங்கள் அல்லாஹ்விற்காக தன்னுடைய கண்களிலிருந்து தண்ணீரை சிந்தி விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்திக்ஃபார் செய்தோம் என்று சொன்னால் 83 வருடங்கள் நாங்கள் அல்லாஹுக்காக அழுததற்கு சமம். சுபஹான் அல்லாஹ், சாதாரணமாக நன்மை கிடையாது, சாதாரணமாக இரவு கிடையாது. அந்த குர்ஆனோடு தொடர்பு வைக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பை கொடுக்கின்றார். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது பாருங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி இருக்கிறார்கள், ஒரு சஹாபி தன்னுடைய கனவில் பார்க்கிறார்கள். முதலாவது சஹாபி அவர் ஜிஹாதில் ஷஹீதாக்கப்பட்டு சொர்க்கத்தில் செல்கிறார். இரண்டாவது ஒரு சஹாபி அவருக்கு பிறகு ஒரு வருடத்துக்கு பிறகு மரணிக்கிறார், அவரும் சொர்க்கத்துக்கு செல்கிறார். ஆனால் இரண்டாவது மரணித்த சஹாபி முதலாவது மரணித்த ஜிஹாதில் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ்விற்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து தன்னுடைய உடலையும் உயிரையும் அர்ப்பணித்து அல்லாஹுக்காக போராடக்கூடிய மிகப்பெரிய வீரன். அப்படிப்பட்ட ஜிஹாத் முஜாஹித், அவரை விட ஒரு படங்கு மேல அந்த இரண்டாவது மரணித்த சஹாபி அந்த சொர்க்கத்தில் முன்னால் செல்கிறார். கனவில் பார்த்த அந்த சஹாபி ஆச்சரியமிட்டு அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், இது எனக்கு அதிசயமாக இருக்கிறது, இது எப்படி சாத்தியம்? அல்லாஹ்வின் தூதர் சாதாரணமாக சொன்ன இது 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 என்ன உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது? இரண்டாவது மரணித்த நபர் சஹாபி, அவருக்கு ஒரு இடம் ரமதான் கிடைத்திருக்காதா? அவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைத்திருக்கிறாதா? அவர் அந்த நேரத்தில் இபாதத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வை அதிகமாக இபாதத்தில் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டிருக்க மாட்டார்களா? அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள். நாங்கள் எல்லாம் ஜிஹாதுக்கு போக வேண்டும் அல்லது அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் அதையெல்லாம் விட ரமதானுடைய மாதத்தில் கண்ணியமிக்க இந்த பாக்கியம் நிறைந்த இந்த 10 இரவில் நாங்கள் செய்கின்ற அந்த அமலுக்கு மிகப்பெரிய எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. சஹாபியுடைய அமலுக்கு இவ்வளவு சிறப்பு. சஹாபி ஜிஹாதி செய்த சஹாபி அவரை விட மிஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த ரமதானுடைய நாட்களில் இந்த லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய இந்த இரவில் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இந்த சிறப்பெல்லாம் அந்த இடத்தில் இருக்கிறது தான். ஆனால் இந்த சிறப்புக்கு நாம் நம்மளுடைய முயற்சிகளை என்ன செய்திருக்கிறோம், நம்மளுடைய அமல்களை எவ்வளவு நாங்கள் மேல கொண்டு வந்திருக்கிறோம்? அல்லாஹுக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை படிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு படித்த நபர்கள் முஸ்லிம்கள் எத்துணை பேர்? குர்ஆனை நன்றாக படிக்க வேண்டும் என்று ஆசையோடு குர்ஆனை தொட்டு எடுத்து படித்து பார்த்தவர்கள் எத்துணை இளைஞர்கள், எத்தனை முஸ்லிம் மக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எத்துணை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டிருப்பார்கள், முயற்சி எடுத்திருப்பார்கள், சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த குர்ஆனுக்கு சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதாரணமாக கொடுக்கவில்லை. அன்புக்குரியவர்களே,
அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு சிறப்பு எதற்காக கொடுத்திருக்கிறான்? இது அல்லாஹுடைய வார்த்தை, இது அல்லாஹுடைய வேதம், இது அல்லாஹுடைய கிதாப், இது அல்லாஹுடைய கலாம். சாதாரணமான விஷயம் கிடையாது. நாம் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ், ஹிஸ்டரி, சயின்ஸ், ஜியோகிராஃபி, சயின்ஸ் புக் போல இந்த புத்தகம் கிடையாது. இந்த புத்தகம் மனித குலத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகம் இந்த மனித சமுதாயத்திற்கு எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை நாங்கள் பார்த்தும் படிக்காமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால், இந்த புத்தகத்தை நாங்கள் அடைந்தும் இதை சரியாக பயன்படுத்தாமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால், நம்மை விட மிக மோசமானவர் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது அன்பிற்குரியவர்களே. அல்லாஹ் கொடுத்த இந்த வாக்கியம் நிறைந்த இந்த 10 இரவில் குர்ஆனுக்காக நாங்கள் ஒதுக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 இரவுகளில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் வருவார்கள். குர்ஆனை தினதோறும் ஓதிக் கொடுப்பார்கள். அல்லாஹ்வின் தூதரும் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதிக் கொடுப்பார்கள். இப்படி அந்த 10 இரவும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். குர்ஆனை அதிகப்படுத்த வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே. குர்ஆனை அதிகமாக படிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நமக்கும் இந்த திருக்குர்ஆனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். வெறுமனையாக ரமதான் வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இந்த குர்ஆனுடைய புத்தகம் திறக்கின்றது. இல்லை என்று சொன்னால் ரமதானுக்கு பிறகு ஒரு கவாட்டுக்கு மேல, ஒரு அலுமாரிக்கு மேல, ஒரு உயர்ந்த இடத்தில் நம்மளுடைய குர்ஆன் வைத்திருக்கின்றோம். அவ்வளவுதான் நம்மளுடைய குர்ஆனுக்கு மதிப்பு, அவ்வளவுதான் நமக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு. இல்லை சகோதரர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, இந்த திருக்குர்ஆனை நம்மளுடைய உள்ளத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். இதை படிக்க வேண்டும். இதனுடைய ஆர்வம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டிவிட வேண்டும். குர்ஆனை நாங்கள் படிக்காவிட்டால் நாளை மறுமையில் நம்மளுடைய தூதர் நமக்கு எதிராக சாட்சி சொல்வார்களே, அது எப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்கும்? சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் நாளை மறுமையில் நம் அனைவருக்கும் அந்த திருக்குர்ஆனை கொண்டு கண்ணியம் படுத்த வேண்டுமா அல்லவா? அதனால்தான் இந்த திருக்குர்ஆனோடு தொடர்பு வைக்கின்ற அத்துணை பொருள்களுக்கும் அல்லாஹ் எப்படி ஒரு சிறப்பு கொடுக்கின்றான். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இது. இந்த திருக்குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு அல்லாஹ் எப்படி சிறப்பு கொடுக்கின்றான். இந்த குர்ஆன் கொண்டு வந்த அந்த தூதர், அந்த வானவர், அந்த மலக், அவருக்கு தனி சிறப்பு. வானவர்களில் சிறந்த வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த திருக்குர்ஆன் யார் மீது இறங்கியது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூதர்களில் மிக சிறந்த தூதர், தூதர்களில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்ற தூதர், தூதர்களில் மிக அல்லாஹுக்கு நெருக்கமான தூதர் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த திருக்குர்ஆன் எந்த மொழியில் வந்தது? அரபி மொழி. அந்த அரபி மொழிக்கு தனி சிறப்பு இருக்கிறது. இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தஅகிலூன். இன்னொரு இடத்தில் பிலிசானின் அரபிய்யின் முபீன். இன்னா அன்ஸல்னா الذِّكْرَ وَإِنَّا لَهُ لَحَافِظُونَ وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرٍ இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தஅகிலூன். இப்படி இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் நமக்கு குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை பற்றி, அரபியுடைய மொழியை பற்றி நமக்கு அதிகமாக சொல்லி காட்டுகிறது. இது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆனை எந்த மாதத்தில் இறங்கி இருக்கிறானோ அந்த மாதத்துக்கு தனி சிறப்பு இருக்கிறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இந்த திருக்குர்ஆன் இறங்கியது. இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய இந்த வேதம் இறங்கியது. முதலில் இறங்கிய இந்த ரமதானுடைய மாதத்தில் தான். எந்த இரவில் இறங்கியதோ அந்த இரவுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. லைலத்துல் கத்ர், அந்த புனித முக்கிய பாக்கியம் நிறைந்த இந்த இரவில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எந்த சமுதாயத்தின் மீது இந்த திருக்குர்ஆன் இறங்கியதோ அந்த சமுதாயத்துக்கு தனி சிறப்பு இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசியாக வந்த இந்த சமுதாயம் மறுமையில் சொர்க்கத்தில் முதலில் செல்லக்கூடிய சமுதாயமாக இருக்கும். எல்லா சமுதாயங்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயமாக இருக்கும். எப்படி? இந்த குர்ஆனின் மூலமாக தான். அல்லாஹு அக்பர். சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே.
அல்லாஹ் இந்த திருக்குரானை கொண்டு எவ்வளவு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த திருக்குரானை நன்றாக படிக்கக்கூடியவர்கள் மஅஸ் ஸஃபரல் கிராமில் பரரா, அல்லாஹ் அந்த கண்ணியமிக்க வானவர்களோடு அந்த குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை நன்றாக படிக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையில் கண்ணியமிக்க வானவர்களோடு இருப்பார்கள். குர்ஆனை திக்கி திக்கி படிக்கக்கூடியவர்கள். وَيَتَتَعْتَعُ عَلَيْهِ شَاقٌ, எவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் மிகவும் சுமையாக இருக்கிறதோ, படிக்க முடியாமல் திக்கி திணறுகின்றார்களோ, அவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுகின்றதோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஃபலஹு அஜ்ரான், சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு 2 மடங்கு நன்மை இருக்கிறது. நான் ஹாஃபிஸ், நான் குர்ஆனை அழகாக படிப்பேன், நான் இந்த திருக்குர்ஆனை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு முறை படித்தால் எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ, நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை திக்கி திணறி படிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் சூரத்துல் ஃபாத்திஹாவை படித்தால் என்னை விட 2 மடங்கு நன்மை சம்பாதிக்கலாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு அதிகமாக நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான் பாருங்கள். அதுவும் சாதாரண நன்மை அல்ல. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தை 3 எழுத்து கொண்டது. 3 எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. ஒரு பேஜை படித்து பாருங்கள், அந்த நன்மைகளை கூட்டி பாருங்கள். 10,000 5,000 10,000 மேல இருக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். அதுவும் திக்கி திணறி படித்தால், ஒரு வார்த்தையை பல முறை படித்தால் அத்துணை நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். புனிதமிக்க இந்த இரவில், வாக்கியம் நிறைந்த இந்த இரவில், லைலத்துல் கத்ர், இந்த முபாரக்கான இந்த இரவில் நாங்கள் திருக்குர்ஆனை அதிகப்படுத்துவோம். சகோதரர்களே, பெரியோர்களே, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் எத்துணை பாவங்களை செய்திருப்போம். இந்த திருக்குர்ஆனை கொண்டு நம்மளுடைய படைத்த இறைவனை நாங்கள் திருப்திப்படுத்துவோம். சகோதரிகளே, பெரியவர்களே, பெற்றோர்களே, இந்த திருக்குர்ஆனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். கண்டிப்பாக இது நமக்கு நாளை மறுமையில் சிபாரிஷை கொடுக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனுன் ஹுஜ்ஜத்துன் லக், இந்த திருக்குர்ஆனை படியுங்கள், இது உங்களுக்கு சிபாரிஷ் செய்யும். அலைக்க, இது உங்களுக்கு சார்பாக சிபாரிஷ் செய்யும் அல்லது உங்களுக்கு எதிராக சிபாரிஷ் செய்யும். நீங்கள் இந்த திருக்குர்ஆனை படித்தால் உங்களுக்கு சார்பாக பேசும். இந்த திருக்குர்ஆனை விட்டு விட்டால் உங்களுக்கு எதிராக அது அல்லாஹ்விடம் சிபாரிசை செய்யும். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நாங்கள் இந்த திருக்குர்ஆனை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபியை நாளை மறுமையில் சொல்லுவார்கள், யகாலர் ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய இந்த தூதர், என்னுடைய இந்த சமுதாயம், இவர்கள் இந்த திருக்குர்ஆனை விட்டு விட்டார்கள், இவர்களை நீ சும்மா விடாதே என்று என்னுடைய இறைவா என்று அவர்கள் அல்லாஹ்விடம் கோரிக்கை வைப்பார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்காமல் இருப்பானா? சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள். வாக்கியம் நிறைந்த இந்த இரவுக்கு சிறப்பை இந்த திருக்குர்ஆனை கொண்டுதான். இந்த திருக்குர்ஆனை நாங்கள் இந்த இரவில் படிக்கவில்லை என்று சொன்னால் அப்போது எப்போதுதான் படிப்போம்? ஒரு டைம் டேபிள் வச்சு தினமும் ஒரு ஜுசு படித்தவர்கள் தினமும் ஒரு 2 ஜுசு, அல்லது நன்றாக படிக்கக்கூடியவர்கள் தினமும் ஒரு 5 ஜுசு, நம்மளால முடிந்த அளவுக்கு. சஹாபாக்களுடைய அவர்களுடைய ஆர்வத்தை பாருங்கள். ஒரு சஹாபி அடிக்கடி வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நான் குர்ஆன் எவ்வளவு சீக்கிரமாக ஓத வேண்டும்? அல்லாஹ் 7 நாட்களில் முடிக்கலாமா? அல்லாஹ்வின் தூதர் அனுமதி கொடுத்தார்கள். நான் 4 நாட்களில் குர்ஆனை முடிக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அனுமதி கொடுத்தார்கள். 3 நாட்களில் குர்ஆனை ஓதலாமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதுக்கு கீழே நீங்கள் திருக்குர்ஆனை படிக்க வேண்டாம், 3 நாட்களில் நீங்கள் முடித்தால் போதும் என்று அல்லாஹ்வின் தூதர் உபதேசம் செய்தார்கள். அது சஹாபாக்களுடைய காலம், அது சஹாபாக்களுடைய ஈமான், அது சஹாபாக்களுடைய ஆர்வம், ஆசை. ஆனால் நம்மளுடைய ஆசை வருடத்தில் ஒரு பேஜ் படித்தால் மிகப்பெரிய விஷயம் என்று சொல்ற அளவுக்கு நம்மளுடைய நிலைமை இருக்கிறது. பெரியோர்களே, அல்லாஹ்விற்காக இந்த திருக்குர்ஆனை படித்து பார்ப்போம். அல்லாஹ் அழைக்கின்றானே, ஐயுஹல் முஃமினூன், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றானே. இந்த திருக்குர்ஆனை படித்து பார்ப்போமே. அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை கொண்டு அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான், அந்த சொர்க்கத்தின் பக்கம் நம்மை அழைக்கின்றான். இந்த திருக்குர்ஆனை படித்து பார்ப்போம். கண்டிப்பாக இந்த திருக்குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு நமக்கும் மரியாதையும் கண்ணியமும் கொடுப்பான். அதனால் தான் சஹீஹான ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த திருக்குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த, அர்த்தத்தோடு அல்ல, அர்த்தம் இல்லாமல் படித்தாலும் நன்மை, அர்த்தத்தோடு படித்தால் 100 நாளா 100. அந்த மனனம் செய்தாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் அந்த பெற்றோர்களுக்கு, அவர்கள் எல்லா மனிதர்களுக்கு முன்னால் இருக்கும் நிலையில் அவர்களுடைய
தலையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு கிரீடத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுப்பான். மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஒரு பெற்றோர்களுக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன இருக்கும்? என்னுடைய பிள்ளைகள் மூலமாக எனக்கு எல்லார் முன்னாடியும் எல்லார் முன்பாக எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு கிரீடம், மிகப்பெரிய ஒரு வாக்கியம், மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு பெற்றோருடைய கனவு இதுவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுடைய வீட்டில் உருவாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த இரவு நாங்கள் எப்போதும் தவறவிடக்கூடாது. இந்த இரவு இதற்கு பிறகு நமக்கு கண்டிப்பாக வருமா என்று எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. அடுத்த ரமதான், அடுத்த லைலத்துல் கத்ர் நான் இருப்பேனா என்ற விதமான கேரண்டி கிடையாது. கிடைத்த ரமதானை, கிடைத்த இரவில், கிடைத்த இந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் வீணாக்காமல் விளையாட்டில், ஐபிஎல்லிலும், சஹர் இஃப்தார் போல நிகழ்ச்சியிலும் இதை வீணாக கழிக்காமல் அல்லாஹ்வின் இபாதத்திற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக இந்த திருக்குர்ஆனை படித்து நாங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோம் என்று சொன்னால், கடமையான நோன்புக்கு பிறகு இந்த ரமதானுடைய மாதத்தில் கடமையாக்கப்பட்ட நோன்புக்கு பிறகு மிக சிறந்த அமல் குர்ஆனை ஓதுதல் தான். குர்ஆனை ஓதுதல் தான். அதனால்தான் நாங்கள் பார்க்கின்றோம், நம்மளுடைய அதனால்தான் நாங்கள் பார்க்கின்றோம், நம்மளுடைய உஸ்தாதுமார்களும் பல மார்க்க அறிஞர்களும் முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள், தாபிஈன்கள், இமாம்கள் ரமதானுடைய மாதத்தில் தன்னுடைய தர்சுகளை, தன்னுடைய அதிகமான இந்த கல்வி தேடுதலை கம்மிப்படுத்தி விடுவார்கள், மிகவும் குறைத்து விடுவார்கள். ஏன்? இது இபாதத்தை அதிகமாக செய்யக்கூடிய இந்த நேரம். அதனால்தான் நீங்கள் பாருங்கள், பல இடங்களில் ரமதானுடைய மாதத்தில் தான் உங்களுக்கு லீவு கொடுப்பாங்க அரபு தேசத்தில். ஏன்? இது இபாதத்து செய்யக்கூடிய காலம். இது இபாதத்தில் நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய காலம். மிக சிறந்த கல்வி தேடுதல் தான் இபாதத்தில். ஆனால் அதை விட ரமதானுடைய மாதத்தில் குர்ஆன் படிப்பது. அதனால்தான் குர்ஆனை படிப்பதற்கும், அதை கற்றுக் கொடுப்பதற்கும், அதை அர்த்தத்தோடு புரிவிப்பதற்கும் அதற்கான நேரம் இந்த ரமதானுடைய மாதம், முக்கியமாக இந்த கடைசி 10 இரவு. அதனால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த கடைசி 10 இரவுகளில் இந்த திருக்குர்ஆனை படிக்க வேண்டும், திக்ருகளை செய்ய வேண்டும், சதகாக்களை செய்ய வேண்டும். சதகா சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்க்கின்றோம், நம்மளால முடிந்த அளவுக்கு செய்கின்றோம். ஆனால் அடிக்கடி தினதோறும் யாரோ வசூலுக்கு வர்றாங்க, எல்லாருக்கும் கொடுக்கணுமா? நம்மளுடைய மனநிலை அப்படி இருக்கும். ஆனால் சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள், கொடுத்த நம்ம 10 ரூபா அதே அந்த இரவு லைலத்துல் கத்ராவாக இருந்தால், அல்லாஹு அக்பர், தினதோறும் நீங்கள் அந்த 10 ரூபாய் கொடுத்தது நன்மை கிடைக்கும். பிறகு நாளை மறுமையில் நாங்கள் கை செய்தப்படுவோமே, இன்னும் ஒரு 10 ரூபாய், இன்னும் ஒரு 100 ரூபாய், அந்த நேரத்தில் எனக்கு எவ்வளவு காசு இருந்துச்சு, ஒரு 1000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்திருக்கலாம் இந்த பள்ளிவாசலுக்கு, அந்த மஸ்ஜிதுக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் யோசிப்போம். ஏன்? அந்த நேரத்தில் தான் நன்மையுடைய மகத்துவம் புரியும், அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். ரமதானுடைய மாதம் கிடைத்த இந்த வாய்ப்பை வீணாக்காமல், எவ்வளவு நபர்கள் வந்தாலும் சதாக்காவுக்காக, பள்ளிவாசலுக்காக, மஸ்ஜித் மதர்சாவுக்காக, ஏழை மக்களுக்காக அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயங்காமல் உதவி செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? கட்டாயமாக கொடுக்க வேண்டும் சதகா சொல்லுகின்றானா? அன்ஃபக்னாஹும் மிம்மா ரஸக்னாஹும், உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்த 10 ரூபாய் இருந்தா ஒரு 2 ரூபாய் சதகா செய்யலாம். ஒரு 1,00,000 கொடுத்திருக்காங்க, 10,000 ரூபாய் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யலாம், கொடுத்திருக்கலாம். மறுபடியும் கொடுத்த அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை நாங்கள் பெறலாமே இன்ஷா அல்லாஹ். இப்ப கட்டாயமாக இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோம். இந்த திருக்குர்ஆனை கொண்டுதான் நாங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம். இந்த ரமதானுடைய மாதத்தில் பாக்கியம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதம் கடைசி இந்த 10 இரவு நாங்கள் ஒருபோதும் வீணாக்க வேண்டாம். அல்லாஹ் நமக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்துதான் இந்த பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதனால் பாருங்கள், கடந்த வருடம் நம்மளோடு இருந்தவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் நம்மோடு இல்லை. கடந்த ரமதான் நம்மளோடு இருந்தவர்கள் நம்மோடு இல்லை. இந்த ரமதானுடைய மாதத்துக்கு முன்பாக எத்தனை நபர்கள் இந்த ரமதானை நாங்கள் இருப்பேன் என்று ஆசைப்பட்டவர்கள் இந்த ரமதான் நம்மோடு இல்லை. நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு பிடித்தவர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், சகோதரர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் என்று பல நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்காத ஒரு வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு இந்த ரமதானுடைய மாதம் கொடுத்திருக்கிறானே, அதற்கு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோமே. அதற்கு நாங்கள் அல்லாஹுக்கு நாங்கள் இந்த ரமதான்